கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, ஸ்மால் கேப் நிஃப்டி ஸ்மால் கேப் இது எல்லாத்தையும், இந்த இண்டெக்ஸ் எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரைடே வந்து நமக்கு ஒரு பிளாக் ஃப்ரைடேன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வெறித்தனமாக கரடியோட ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி விழுந்த அளவுக்கு பேங்க் நிஃப்டி விழுக்கல. ஓகே, பேங்க் நிஃப்டி நம்ம அப்புறம் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணி நம்ம சொல்லியிருந்தோமோ இதை அதாவது டவுன் சைடில் வருன்றதை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஃபால்லையும் நம்ம என்ன அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோமோ நம்ம சேனலில் அதுதான் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஓகே, இப்போது நேற்று வீடியோவில் ஒரு 3-4 வீடியோவுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே பேரிஷ் கேண்டில், ஃபஸ்ட்டு பேரிஷ் கேண்டில் ஒரு சின்ன குட்டி கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அப்போவே நான் சொல்லியிருந்தேன், ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகிருக்கு, கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்துச்சு. ஸோ அப்போ என்ன ஆயிருக்கும்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் எடுத்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட விக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு எப்போ அந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் ஆகிட்டு அகைன் மறுபடியும் ஃபால் வந்துச்சு. ஸோ இப்படி தான். அதுக்கு அடுத்த நாள் என்னாச்சு, கொஞ்சம் ஒரு கேப் அப் கிடச்சி அந்த ட்ரெண்ட் லைனுக்கு அகைன் மறுபடியும் போய் ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் ஃபால் தான் வந்துச்சு. ஸோ இப்போ ஃப்ரைடே என்னாச்சு, ஸோ நேற்று வீடியோவில் முந்தா நாள் வீடியோவில் நேற்று வீடியோவிலேயே நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது டவ் ஜோன்ஸ்லாம் உங்களுக்கு கீழே, அமெரிக்கன் மார்க்கெட் வந்து கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நமக்கு ஒரு கேப் டவுன் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தோம். ஸோ நேற்று நம்ம மார்னிங் போட்ட வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தது தான் நேற்று நடந்திருக்கு, உங்களுக்கு எக்ஸாக்டாக நடந்திருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு 1.86% வந்து விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 425 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் கீழே விழுந்திருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இது அகைன் மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு இதோட சப்போர்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக எது இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 21,858 21,735 நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட். இதை உடைச்சா தான் அகைன் மறுபடியும் ஃபால் வரும். ஸோ என்னை பொறுத்தளவு இந்த நிஃப்டி இப்போ வேகமாக ஃபால் ஆகுறது ஒரு வகையில் நல்லதுதான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம், ஒரு இறக்கம் இப்படியே இருந்துச்சுன்னா அந்த நிஃப்டி வந்து உங்களுக்கு ஹோல்ட் ஆகிக்கிட்டு ரொம்ப நாள் ஆகும் அப்சைடில் திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்காக, அதாவது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான செல்லிங் வந்துட்டால் கொஞ்சம் வேகமாகவே நிஃப்டி வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகும். ஸோ அப்படின்றப்ப நமக்கு ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை ஷார்ட் டேர்முக்காக இருக்கட்டும், உங்களுக்கு நல்ல நல்ல ஸ்டாக்ஸுக்கெல்லாம் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாலை வந்து நம்ம ஐயோ நிஃப்டி இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படாமல், நம்ம கையில் ஃபண்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ஸ்டாக்குகளை ஒரு நல்ல வேல்யூஷன்லையும் கம்மியான ஒரு ப்ரைஸ்லையும் நம்ம வாங்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம இந்த ஃபாலை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம கையில் ஃபண்டு வச்சுருந்தோம்னா, ஃபண்டு இல்லைன்னா நமக்கு வேறு வழி இல்லை, நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் பயப்படாமல் ஹோல்டு பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து வீக்லியில் நிஃப்டியை வந்து வீக்லியில் பார்த்துருவோம். வீக்லியில் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது எதுக்கு வழிவகுக்கும் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக்கும் டவுன் சைடில் வர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஓகே, நமக்கு ஒரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரியே இன்னொரு விஷயமும் வரலாம். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த 21,341 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த 1 வீக்லேயே உங்களுக்கு இந்த 21,000 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா பிக்காக இருக்குது பாருங்கள், 23,000, கிட்டத்தட்ட 21,300 23,000 2,000 பாயிண்ட்ஸ் வந்து 1 வீக்லேயே அப்சைடில் போயிருக்கு. ஸோ இதுக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நிஃப்டி வந்து இப்போது எங்கே பாட்டம் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21,868 21,341
இந்த ரேஞ்சுக்குள்ளே பாட்டம் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, இப்போது இந்த மந்த்து வந்து முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம மந்த்லியில் பார்த்தோம்னாலும் கூட உங்களுக்கு சரியான ஃபால் தான் சொல்லணும். பாருங்கள், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸாக பாருங்கள், ஒரு குட்டி குட்டி கேண்டிலாக இருக்கும். ஒன்று ஹேமரு, ஸ்பின்னிங் டாப், பின் பார், இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த மாதம் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் அதாவது பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு நமக்கு ஃபால் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் வேகமாக இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, நம்ம சொன்ன இந்த 21,341 உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஒருவேளை அதை உடச்சா நெக்ஸ்ட் சப்போர்ட் 20,136 நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, அது நம்ம ஃபர்தராக ஃபாலோ ஆனிச்சு அப்படின்னா அதை பற்றி நம்ம பேசுவோம். 21,341 பிரேக் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு இந்த 20,136 பற்றி நம்ம உடைக்குமா இல்லை வருமா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது நெக்ஸ்ட்டு நிஃப்டியோட மூவை பொறுத்த வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தது தான். அதாவது பேங்க் நிஃப்டி வந்து உங்களுக்கு டெய்லி சார்ட்டில் ஒரு இன்வெர்டர், அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த நெக்லைனுக்கு வந்து நெக்லைன் உடச்சிருச்சு, இன்னும் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம சொன்னது ஒரு மைனர் ட்ரெண்டில் தான் சொல்லியிருந்தோம். ஸோ மைனர் ட்ரெண்ட்லையும் அப்படின்னு பார்த்தாலும் கூட நம்ம சொன்னது கிளியர் கட்டாகவே நடந்திருக்கு. நான் அதாவது இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மைனர் ட்ரெண்டில் உங்களுக்கு டார்கெட்னு சொல்லி இந்த 47,872 சொல்லியிருந்தேன். ஸோ அது சீக்கிரமே ஹிட் ஆயிரும். ஓகே, இதை நீங்கள் வந்து எப்படி உங்களோட நம்மளோட அனாலிசிஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக, நீங்கள் இது ரிலேட்டிவாக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களோட ஓன் டிசிஷனை மேக் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இது மைனர் ட்ரெண்டில் தான் நான் சொல்கிறது. இந்த 47,872 உங்களுக்கு தற்காலிகமாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் கண்டிப்பாக ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியை இதோட வீக்லி ஷார்ட்டில் உங்களுக்கு எடுக்கிறேன் பாருங்கள். வீக்லி ஷார்ட்டில் எடுக்கும்போது உங்களுக்கு பாருங்கள், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். அதாவது ஆல்ரெடி நம்ம வச்சுருந்த இந்த டெய்லியில் பார்த்த இந்த பேட்டர்னை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டாக தெரியும். இப்போ வீக்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஸோ இது உடச்சி நல்லா ஸ்ட்ராங்காக உடச்சிச்சு. ஸோ உடச்சிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலை. ஸோ அகைன் என்னாச்சு அப்படின்னு, அதனால் அகைன் என்னாச்சு, இந்த நெக்லைனை போய் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் இப்போ என்ன ஆகுது, பேங்க் நிஃப்டி வந்து கீழே விழுந்துட்டுருக்கு. ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 46,625 உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஸோ அதாவது 46,625 இதோட விக் இருக்குது பார்த்தீங்களா, நாற்பத்தி 46,080 இந்த 2 ரேஞ்சு வரைக்கும் கம்பல்சரி வரும். நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட டார்கெட் 46,080 46,625 இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு இந்த 2 சப்போர்ட்டும் இந்த ரெண்டுமே இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நம்ம வந்து மிட் கேப் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட ப்ரீவியஸ் சப்போர்ட் நியர்பையில் தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை விட அதாவது மிட் கேப் நிஃப்டியும் ஸ்மால் கேப் நிஃப்டியும் ரொம்ப சீக்கிரமாகவே கீழே விழுந்துருச்சு. அதனால் அதுதான் ஃபஸ்ட்டு ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி நேற்று ஒரு 1.5% வந்து டவுன் சைடில் ஃபால் ஆகிருக்கு. ஸோ இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போர்ட் வந்து நியர்பையில் இருக்குது.
உங்களுக்கு நிஃப்டிக்கும் உங்களுக்கு பேங்க் நிஃப்டிக்கும் ரொம்ப லாங்கில் இருக்குது. ஆனால் மிட் கேப் நிஃப்டி பாருங்கள் நியர்பையில் இருக்குது. இதோட சப்போர்ட்டு இந்த 1356 1050 உங்களுக்கு அடுத்தடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்டுக்குள்ள இந்த 2 சப்போர்ட்டில் மிட் கேப் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வெர்டிக்கல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலர் வெர்டிக்கல் லைன், அது பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு பேரிஷ் கேண்டில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ரெக்கவர் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்ம நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் அந்த கேண்டிலை ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே இது மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்களா. ஸோ அந்த கேண்டில் எப்போன்னா பிரிண்ட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி அந்த நியூஸ் வந்தப்போ உங்களுக்கு கீழே விழுந்தது. அந்த 1 வீக்கில் மட்டும் விழுந்துட்டு அகைன் மறுபடியும் ரெக்கவர் ஆனது. இதே கேண்டில் வந்து நிஃப்டிலேயும் பேங்க் நிஃப்டிலேயும் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய புள்ளிகள் கீழே விழுக வேண்டிய தூரம் இருக்குது. அதே இது மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நியர்பையில் வந்துருச்சு. ஓகே, இதனால தான் நான் வந்து மிட் கேப் நிஃப்டி சீக்கிரமாக பாட்டம் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்மால் கேப் நிஃப்டியையும் பார்த்துட்டு இந்த வீடியோவை இதோட க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு வீடியோவில் நம்ம இண்டெக்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ போன வாரம் நான் இண்டெக்ஸை போட்டிருந்தது எக்ஸாக்டாகவே நடந்திருக்கு. ஸோ ஐடிலாம் கீழே விழுகும்னு நம்ம சொல்லியிருந்தேன். ஸோ ஐடிலாம் நேற்று பார்த்தீங்கன்னா தாறுமாறாக விழுந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்மால் கேப் நிஃப்டியை பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்மால் கேப் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். இந்த ஸ்மால் கேப் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு நேற்று ஒரு சரியான ஃபால் தான். ஸோ இதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது, நெக்ஸ்ட்டு எங்கே வந்து ஸ்மால் கேப் நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்மால் கேப் நிஃப்டி வந்து கரெக்டாக பாருங்கள் இந்த 6944 சப்போர்ட் எடுக்கலாம். ஒருவேளை அதையும் உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு 6548. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மிட் கேப் நிஃப்டியும் ஸ்மால் கேப் நிஃப்டியும் நியர்பையில் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டில் இருந்து இந்த ப்ராடர் மார்க்கெட் வந்து அப்சைடில் மூவ் ஆணுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு கரெக்ஷன், பொதுவாகவே ஒரு கரெக்ஷனில் இருந்து ஃபஸ்ட்டு ரெக்கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் நிஃப்டியாக இருக்கும், செகண்ட் மிட் கேப் நிஃப்டியாக இருக்கும். இது ரெண்டும் அப்சைடில் போக ஆரம்பிச்சிச்சுன்னா நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியும் கூடிய சீக்கிரமே அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இதுதான் ரெகுலராக எப்பயுமே நடக்கக்கூடியது. ஓகே, இப்போது உங்களுக்கு நிஃப்டியை பற்றி உங்களுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதை பற்றி முழுசாக நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து இண்டெக்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இதோடவே நம்ம ஆட் பண்ணோம்னா வீடியோட லென்த் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல கண்டென்ட்டாக உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு போடுறதுக்காக இன்னும் அடுத்தடுத்த லெவலில் இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.